ஜி.கே. மூப்பனார் மண்டபத்தை அதாவது நினைவிடத்தை இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல சர்ச்சைகள் சமூக வலைதளங்கள்ல பெரிதும் பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. ஏன் அந்த இதை இடிக்கணும்னு நினைக்கிறாங்க? அவங்களுடைய பெயர் இல்லாம ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? காங்கிரஸ் கட்சியிலே இணைந்து விட்ட காரணத்தாலே இந்த சொத்து மொத்தத்தையும் தலைவர் காமராஜர் உருவாக்கி வளர்த்து ஆளாக்கி அந்த சொத்தை அகில இந்திய காங்கிரஸ் அபகரிக்க முயற்சித்துக் கொண்டது. பாரா இணைந்ததற்கு பின்னால் ஒட்டுமொத்த சொத்தும் காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் வந்தது. தலைவர் காமராஜர் இந்த சொத்துக்களை வாங்கியதற்கு நோக்கமே காங்கிரஸ் கட்சியில இருக்கின்ற ஏழை தொண்டர்களின் வீட்டு பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், அதை போலவே அவர்களுக்கு மருத்துவ வசதிகளுக்காக உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தலைவர் காமராஜர் இந்த சொத்துக்களின் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தை பயன்படுத்த வேண்டும் என்று முயற்சித்து ஏற்பாடு செய்தார். அவருடைய மறைவுக்கு பின்னாலே இரண்டு காங்கிரஸாக இருந்தது. ஒரு காங்கிரஸாக தலைவர் மூப்பனாருடைய முயற்சியாலே இணைந்து கடற்கரையிலே 1976ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி இணைப்பு மாநாடு நடக்கிறது. இந்திரா காந்தி அந்த இணைப்பு மாநாட்டிலே கலந்து கொண்டு மேடையிலேயே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக மரியாதைக்குரிய மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனார் அவர்களை அறிவிக்கிறார். இந்த மூப்பனாருடைய நினைவிடத்தை தொடக்கூடிய தகுதி தமிழகத்திலே யாருக்குமே இல்லை. மூப்பனார் நினைத்தால் அவருக்கே இல்லாத சொத்தே கிடையாது. பாபநாசம் அந்த சுந்தர பெருமாள் கோயில் வழியாக போவதற்கு ரயில் போக தண்டவாளத்திற்கு இடம் இல்லை. தன்னுடைய சொந்த இடத்தை அரசாங்கத்திற்கு தானமாக கொடுத்தவர் தலைவர் மூப்பனார். கலைஞர் கருணாநிதி ஒரு தேர்தலிலே பேசுகின்ற போது சொன்னார், மூப்பனார் அவர்கள் மிராஸ்தார், பண்ணையார், அவருக்கு இருக்கின்ற சொத்து ஏராளம் என்று சொன்ன போது தலைவர் மூப்பனார் அந்த வாதத்துக்கு பதில் சொல்ல போது என்ன சொன்னார் என்றால், நான் என்னுடைய அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் இருக்கின்ற சொத்து கணக்கையும் அரசியலுக்கு வந்த பின்னால் எனக்கு இருக்கின்ற சொத்து கணக்கையும் கொடுக்கிறேன், பார்த்துக் கொள்ளுங்கள். நான் அரசியலுக்கு வந்த பிறகு சொத்து குறைந்திருக்குமே தவிர கூடி இருக்காது. ஆனால் கலைஞர் கருணாநிதி அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் அவருடைய சொத்தும் இப்பொழுது இருக்கின்ற சொத்தையும் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். வேண்டுமானால் என்னுடைய சொத்தை கலைஞர் கருணாநிதிக்கு எழுதி வைக்கிறேன், கலைஞர் கருணாநிதியுடைய சொத்தை எனக்கு எழுதி வைக்க தயாரா என்று கேட்ட அடுத்த நிமிடமே அதற்கு பின்னால் கலைஞர் சொத்தை பற்றியே பேசுவதிலே தைரியம் இருந்தால் காங்கிரஸ்காரர்கள் யாராவது மூப்பனாருடைய சமாதியை தொட்டு பார்க்கட்டும். அந்த சமாதியிலிருந்து ஒரு சிங்கலை கூட அவர்களால் எடுக்க முடியாது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் முனைவர் பாசா அவர்கள். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஜி.கே. மூப்பனார் மண்டபத்தை அதாவது நினைவிடத்தை இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல சர்ச்சைகள் சமூக வலைதளங்கள்ல பெரிதும் பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. ஏன் அந்த இதை இடிக்கணும்னு நினைக்கிறாங்க? அவங்களுடைய பெயர் இல்லாம ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இதற்கு காரணம் என்ன? அதாவதுங்க, தேனாம்பேட்டையில் இருக்கின்ற காங்கிரஸ் மைதானமாக இருந்தாலும் சரி, அல்லது மவுண்ட் ரோடில் இருக்கின்ற சத்தியமூர்த்தி பவனாக இருந்தாலும் சரி, பெருந்தலைவர் காமராஜர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது ஏழை எளிய தொண்டர்கள் கொடுக்கின்ற அந்த அன்பளிப்பான தொகைகளை 1 அணா 2 அணா 5 ரூபாய் இப்படியெல்லாம் கொடுக்கின்ற காசுகளை எல்லாம் சேர்த்து வைத்து இந்து பத்திரிகையினுடைய கஸ்தூரி ரங்க ஐயங்காரிடம் அதை கொண்டு போய் சேர்த்து வைப்பார். இப்படி கொடுத்து கொண்டிருக்கின்ற காசிலே ஒரு தொகை சேர்ந்ததற்கு பின்னால் திடீரென்று ஒரு நாள் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் நோய்வாய்ப்பட்டு விடுகிறார். அவர் தலைவர் காமராஜரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். தலைவர் காமராஜ் உடனே தேடி போய் கஸ்தூரி ரங்க ஐயங்காரை வீட்டிலே பார்க்கிறார். என்ன உடம்புக்கு என்று கேட்டுவிட்டு, எதற்காக என்னை அழைத்தீர்கள் என்று கேட்டபோது, நீ கொடுத்த தொகை இவ்வளவு சேர்ந்திருக்கிறது, இதை வாங்கி கொண்டு போ என்று சொல்கிறார். இதை நான் வாங்கி கொண்டு என்ன செய்ய போகிறேன், எனக்கு எதுவும் தேவையில்லை என்று சொன்னபோது கஸ்தூரி ரங்க ஐயங்கார், சரி இதற்கு என்ன செய்யலாம், நான் எத்தனை நாள் இருப்பேன் என்று தெரியாது, உன்னுடைய பணத்தை நான் வைத்து இருக்க ஆசைப்படவில்லை, விருப்பம் இல்லை எனக்கு என்று சொன்னபோது தலைவர் காமராஜரிடம் அவரே ஒரு யோசனையை சொல்கிறார். கஸ்தூரி ரங்க ஐயங்காரே, வேண்டுமானால் இந்த பணத்தை வைத்து நானும் கொஞ்சம் பணம் போட்டு ஒரு இடத்தை உன் பேரிலே வாங்கி பதிவு செய்து விடலாம் என்று சொல்கின்ற போது தலைவர் காமராஜ் சொல்கிறார், என் பேரிலே எந்த சொத்தும் வாங்க நான் விரும்பவில்லை, வேண்டுமானால் கட்சியின் பேரிலே சொத்தை வாங்குங்கள் என்று சொல்லி அவர் சேர்த்து வைத்த பணத்துக்கு மேலே கஸ்தூரி ரங்க ஐயங்கார் தன்னுடைய சொந்த பணத்தையும் போட்டு தேனாம்பேட்டையில் இருக்கின்ற அந்த காங்கிரஸ் மைதானத்தை விலைக்கு வாங்கினார்கள். அதற்கு பின்னால் அங்கே பல்வேறு பொருட்காட்சிகள் எல்லாம்
ஒவ்வொரு ஆண்டும் நடக்கும். தீவுத்திடல் போல அந்த காலத்தில் காங்கிரஸ் மைதானத்திலே பொருட்காட்சி எல்லாம் நடக்கும். பல வணிக வளாகங்களை கட்டி வாடகைக்கு விட்டு அந்த வருமானத்தை வைத்து காங்கிரஸ் கட்சியை தலைவர் காமராஜ் நடத்தி கொண்டிருந்தார். 69 காங்கிரஸ் இரண்டாக பிரிந்தது. பெருந்தலைவர் காமராஜ், மொரார்ஜி தேசாய் இவர்கள் எல்லாம் ஸ்தாபன காங்கிரஸாகவும், இந்திரா காந்தியின் தலைமையில் இருந்தவர்கள் ஆளும் காங்கிரஸாகவும் பிரிந்ததற்கு பின்னால் இந்த சொத்துக்கள் எல்லாம் காமராஜருடைய கட்டுப்பாட்டில், ஏனென்றால் காமராஜ் தான் வாங்கிய சொத்துக்கள், இது பெருந்தலைவர் காமராஜர் வாங்கிய சொத்து. அப்படி இருக்கின்ற கட்டத்தில் இந்த சொத்துக்களை நிர்வகிப்பதற்காக பெருந்தலைவர் காமராஜரே சிலரை நிர்வாகிகளாக நியமிக்கிறார். அதிலே மூப்பனார் ஒருவர், சி சுப்பிரமணியம், சேலம் ராமசாமி உடையார், இப்படிப்பட்ட மூத்த முன்னணி தலைவர்கள், வசதி படைத்தவர்கள், எந்த விதமான தவறும் செய்யாதவர்களை தலைவர் காமராஜ் அங்கே அறக்கட்டளையில் நியமிக்கிறார். அவருடைய மறைவுக்கு பின்னாலே 2 காங்கிரஸாக இருந்தது ஒரு காங்கிரஸாக தலைவர் மூப்பனாருடைய முயற்சியாலே இணைந்து கடற்கரையிலே 1976ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி இணைப்பு மாநாடு நடக்கிறது. இந்திரா காந்தி அந்த இணைப்பு மாநாட்டிலே கலந்து கொண்டு மேடையிலேயே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக மரியாதைக்குரிய மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனார் அவர்களை அறிவிக்கிறார். இது இணைப்பு மாநாடு. ஆனால் அதே நேரத்தில் ப. ராமச்சந்திரனை போன்றவர்கள், அன்றைக்கு தலைவர் காமராஜரால் தமிழ்நாடு ஸ்தாபன காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்ட ப. ராமச்சந்திரன் இணைப்புக்கு வரவில்லை. அவர்கள் ஸ்தாபன காங்கிரஸை ஜனதா கட்சியாக மாற்றி 1976-77 தேர்தலிலே போட்டியிட்டு ப. ராமச்சந்திரன், குமரி ஆனந்தன், தண்டாயுதபாணி 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனதா கட்சியின் சார்பிலே வெற்றி பெறுகிறார்கள். அதிலே ப. ராமச்சந்திரன் மத்திய அமைச்சர் ஆகிவிடுகிறார். அதற்கு பின்னால் அவர்கள் இணையாமல் இருந்த காரணத்தால் சத்தியமூர்த்தி பவனம் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது. அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளையினுடைய விதியே யார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார்களோ அவர்தான் அந்த அறக்கட்டளையுடைய தலைவராக இருக்க முடியும். அந்த வகையிலே ப. ராமச்சந்திரன் தான் தலைவராக இருந்தார். அதற்கு பின்னால் 1980 ப. ராமச்சந்திரன் அவர்கள் ஜனதா கட்சியை, அதாவது பழைய காங்கிரஸை கொண்டு வந்து மீண்டும் அவர் காங்கிரஸோடு இணைத்து அன்றைக்கு அவர் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார். அதற்கு பின்னால் ஆளுநர் ஆனார். பாரா இணைந்ததற்கு பின்னால் ஒட்டுமொத்த சொத்தும் காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் வந்தது. தலைவர் காமராஜர் இந்த சொத்துக்களை வாங்கியதற்கு நோக்கமே காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற ஏழை தொண்டர்களின் வீட்டு பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், அதை போலவே அவர்களுக்கு மருத்துவ வசதிகளுக்காக உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தலைவர் காமராஜர் இந்த சொத்துக்களின் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தை பயன்படுத்த வேண்டும் என்று முயற்சித்து ஏற்பாடு செய்தார். ஆனால் அவருடைய மறைவுக்கு பின்னாலே காங்கிரஸ் கட்சியினுடைய தேனாம்பேட்டை மைதானம் கேட்பாரற்று கிடந்தது. எனவே தலைவர் மூப்பனாரும் தலைவர் ப. ராமச்சந்திரனும் இணைந்து இங்கே ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி ஒரு மார்வடியிடம் பேசி 3 கோடி ரூபாய் கடனாக அட்வான்ஸாக வாங்குகிறார்கள். முன்பணமாக வாங்கி அந்த ஜாயிண்ட் வெஞ்சர்ல மால் கட்டுறதுன்னு முடிவு பண்றாங்க. அதே நேரத்தில் வங்கியில் கடன் வாங்கி தேனாம்பேட்டையிலே காமராஜ் அரங்கத்தை கட்டுகிறார்கள். தலைவர் மூப்பனாரும் ப. ராமச்சந்திரனும் இருந்து அந்த அரங்க திறப்பு விழா ராஜீவ்காந்தி தான் திறந்து வைக்கிறார். இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டதற்கு பின்னால் வாங்கி அந்த 3 கோடி ரூபாயை வைத்து காமராஜர் அரங்கம் கட்டுவதற்காகவும் காங்கிரஸ் கட்சி நடத்துவதற்காகவும் வங்கியிலிருந்து வாங்கியிருந்த அந்த 3 கோடி ரூபாய் கடனை அடைத்து விடுகிறார்கள். ஆக காங்கிரஸ் கட்சிக்கு எந்த கடனுமே இல்லாமல் செய்த பெருமை தலைவர் மூப்பனாருக்கும் தலைவர் ப. ராமச்சந்திரனுக்கும் உண்டு. அதற்கு பிறகு அது அந்த மால் அவங்க கட்டுறதுக்கு எடுத்துக்கொண்ட காலம் கட்டி முடிக்கவில்லை. அவர்கள் அதுக்கான முயற்சி பண்ணார்களா இல்லையான்னு தெரியாது. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியிலே இணைந்து விட்ட காரணத்தாலே இந்த சொத்து மொத்தத்தையும் தலைவர் காமராஜர் உருவாக்கி வளர்த்து ஆளாக்கி அந்த சொத்தை அகில இந்திய காங்கிரஸ் அபகரிக்க முயற்சித்துக் கொண்டது. இந்த கட்டுப்பாடு மொத்தத்தையும் அகில இந்திய காங்கிரஸ் எடுத்துக்கொள்வதற்காக மோத்திலால் ஓராவை அதில் ஒரு ட்ரஸ்டியாக போட்டு அவர்கள் மோத்திலால் ஓராவுக்கு வேண்டிய ஒரு பம்பாய் மார்வடியை அழைத்து கொண்டு வந்து தமிழக காங்கிரஸ் சொத்துக்களை அளவெடுக்க ஆரம்பித்தார்கள். இந்த சொத்துக்களை அளவெடுக்கின்ற பொழுது தலைவர் மூப்பனாருடைய நினைவு சமாதி இருக்கின்ற அந்த இடத்தையும் காமராஜ் அரங்கத்தை விட்டு தான் மற்ற இடத்தை அகில இந்திய காங்கிரஸ்ல இருந்து வந்தவர் அளந்தார்கள். ஏன் என்று சொன்னால்
தலைவர் மூப்பனார் மறைந்த போது சோனியா காந்தி நேரடியாக அங்கே வந்தார். சுடுகாட்டை தவிர வேறு இடத்திலே எரியூட்ட வேண்டும் என்று சொன்னால் சிறப்பு அதிகாரத்தை அல்லது சிறப்பு அரசாணையை பெற வேண்டும். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவை எரியூட்டுகின்ற போது வந்து நின்று இருந்தார். அவரே மாநகராட்சியிடமிருந்து சிறப்பு அதிகாரத்தை பெற்று தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்திலே தலைவர் மூப்பனாருடைய உடலை எரியூட்டுவதற்கு அனுமதித்தார்கள். இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியாக இருந்த கிருஷ்ணகாந்த் அந்த இறுதிச் சடங்கிலே வந்து கலந்து கொண்டு அந்த காட்சியை நின்று பார்த்தார். சற்றேறக்குறைய 8 மாநில முதல்வர்கள், ஒரு 8 மாநில ஆளுநர்கள், இப்படி இந்திய அரசியலிலே தனக்கென தனி இடம் பெற்றிருந்த தலைவர் மூப்பனாருடைய இறுதிச் சடங்கை நடத்துவதற்கு வந்திருந்தார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த மூப்பனாருடைய நினைவிடத்தை தொடக்கூடிய தகுதி தமிழகத்திலே யாருக்குமே இல்லை. ஏனென்று சொன்னால் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அங்கே இருக்கிறார். அதே போலவே இந்தியாவினுடைய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கின்ற சோனியா காந்தி வந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது மூப்பனார் நினைத்தால் அவருக்கே இல்லாத சொத்தே கிடையாது. பாபநாசம் அந்த சுந்தர பெருமாள் கோயில் வழியாக போவதற்கு ரயில் போக தண்டவாளத்திற்கு இடம் இல்லை. தன்னுடைய சொந்த இடத்தை அரசாங்கத்திற்கு தானமாக கொடுத்தவர் தலைவர் மூப்பனார். இன்னமும் சொல்லுகிறேன், தலைவர் மூப்பனார் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்து அவர் சுற்றுப்பயணம் செல்லுகின்ற பொழுது ஒரு தென்னந்தோப்பை பார்த்து நின்று கட்சிக்காரர்கள் எல்லாருக்கும் தேங்காயை வெட்டி கொடு என்று சொல்லி அந்த இளநீரை குடித்து விட்டு அவருடைய உதவியாளரை கூப்பிட்டு எவ்வளவு ரூபாய் என்று கேட்டு கொடுத்து விட்டு வா என்று சொன்ன போது அந்த உதவியாளர் சொன்னார், இந்த தோப்பே உங்க தோப்பையா. அவருக்கே அவர் சொத்து தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர். இன்னும் சொல்ல போனால் கலைஞர் கருணாநிதி ஒரு தேர்தலிலே பேசுகின்ற போது சொன்னார், மூப்பனார் அவர்கள் மிராஸ்தார், பண்ணையார், அவருக்கு இருக்கின்ற சொத்து ஏராளம் என்று சொன்ன போது தலைவர் மூப்பனார் அந்த வாதத்துக்கு பதில் சொல்ல போது என்ன சொன்னார் என்றால், நான் என்னுடைய அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் இருக்கின்ற சொத்து கணக்கையும் அரசியலுக்கு வந்த பின்னால் எனக்கு இருக்கின்ற சொத்து கணக்கையும் கொடுக்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள். நான் அரசியலுக்கு வந்த பிறகு என் சொத்து குறைந்திருக்குமே தவிர கூடி இருக்காது. ஆனால் கலைஞர் கருணாநிதி அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் அவருடைய சொத்தும் இப்பொழுது இருக்கின்ற சொத்தையும் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். வேண்டுமானால் என்னுடைய சொத்தை கலைஞர் கருணாநிதிக்கு எழுதி வைக்கிறேன், கலைஞர் கருணாநிதியுடைய சொத்தை எனக்கு எழுதி வைக்க தயாரா என்று கேட்ட அடுத்த நிமிடமே அதற்கு பின்னால் கலைஞர் சொத்தை பற்றியே பேசுவதில்லை. இவ்வளவு பெரிய ஒரு புகழ் வாய்ந்த ஒருத்தர், இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து நீண்டு கொண்டேதான் போகுது சார். ஆனா இதற்கு வந்து கடுமையான எதிர்ப்பு கண்டனத்தை வந்து தெரிவிக்கல, ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க தவிர காங்கிரஸ் சம்பந்தமா ஒரு போராட்டங்களோ ஒரு ஆர்ப்பாட்டமோ பெரிய அளவுல பண்ணாததுக்கு காரணம் நான் என்ன சொல்றேன்னா, தைரியம் இருந்தால் காங்கிரஸ்காரர்கள் யாராவது மூப்பனாருடைய சமாதியை தொட்டு பார்க்கட்டும். அந்த சமாதியிலிருந்து ஒரு செங்கலை கூட அவர்களால் எடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்திலே ஒரு மரியாதையை உருவாக்கியவர். இன்னும் சொல்ல போனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர் 2 தலைவர்கள் உயிரோடு இருந்த பொழுது தமிழக அரசியல் வரலாற்றில் 3வது அணி என்பது ஒரு தொகுதி கூட வெற்றி பெற்ற வரலாறு இல்லை. ஆனால் தலைவர் மூப்பனார் காலத்திலே மட்டும்தான் 1977ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு காங்கிரஸ் கட்சி கூட்டு. ஆனால் சட்டமன்ற தேர்தலிலே கேட்ட தொகுதிகளை எம்ஜிஆர் கொடுக்க மறுத்ததால் தலைவர் மூப்பனார் தனித்து போட்டியிட்டு கூட்டணி அமைத்து 27 தொகுதிகளை வெற்றி பெற்று காங்கிரஸ் தமிழகத்தில் அசைக்க முடியாத சக்தி என்று நிரூபித்த பெருமைக்குரிய தலைவர் மூப்பனார். அதற்கு பின்னால் மீண்டும் அவர்தான் 89லேயும் தனித்து போட்டியிட்டாரே தவிர வேறு எந்த தலைவரும் போட்டியிடவில்லை. ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் என்று சொன்னாலே அது மக்கள் தலைவர் மூப்பனார் தான். எனவே அந்த தலைவருடைய சமாதியை பற்றி எதற்கு பேசுகிறார்கள் என்றால், அதை வைத்து பிழைப்பு நடத்தலாம் என்று நினைக்கின்ற புறம்போக்குகள் தான் அப்படி பேசுவார்களே தவிர வேறு யாரும் பேச மாட்டார்கள். சரிங்க சார், நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. ஆனா அந்த நிலை இப்ப இருக்குதா காங்கிரஸ் கட்சிக்கு? தமிழ்நாட்டுல அந்த நிலை இப்ப தொடர்கிறதா அப்படின்றது இப்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வந்து திமுகவுடைய அடிமை கட்சி ஆயிடுச்சுங்க. சொந்த இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து வாழும் காமராஜர் கருணாநிதி இது ஸ்டாலினுக்கு போஸ்ட் அடிக்கிறான். வருங்கால முதலமைச்சர், வருங்கால துணை முதல்வர் செல்வ பெருந்தகைன்னு ஒரு போஸ்ட் அடிச்சுட்டான். உடனே அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போன்றாங்க. அதாவது அந்த சொல்றதுக்கு கூட உரிமை இல்லை. நீ கொடுக்காதீங்க, துணை முதல்வர் ஆக்காதீங்க, ஆனா ஆசைப்படுறதுக்கு கூட உரிமை இல்லைன்னு சொன்னா அதுக்கப்புறம் எப்படி அந்த கட்சி தமிழ்நாட்டில் வளரும்?
தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள்லாம் திமுகவினுடைய ஸ்டாலினுடைய அடிமைகளாக மாறிவிட்டதற்கு பின்னால் எப்படி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வளரும்? பெரிய கட்சியா இருந்த காங்கிரஸ் சின்ன கட்சி ஆக்குனது இந்த திமுகவோட சேர்ந்த கூட்டு தான். அதாவது புரட்சி தலைவி ஜெயலலிதா அசைக்க முடியாத ஆளுமை மிக்க தலைவி தான். ஆனா தலைவர் மூப்பனார சுண்டக்காய்ன்னு சொன்னாங்க. உடனே தலைவர் மூப்பனார் சொன்னாரு, சுண்டைக்காய் உடம்புக்கு நல்லது, நோயை அழிக்கக்கூடிய சக்தி சுண்டைக்காய்க்கு இருக்கிறது, எனவே நான் சுண்டைக்காயாகவே இருக்கிறேன், நீங்கள் பூசணிக்காயாவே இருங்கள் என்று சொன்னவர் தலைவர் மூப்பனார். அந்த திராணி அந்த தெம்பு இன்றைக்கு தமிழக காங்கிரஸ்ல யாருக்கும் இல்லை. அதனால்தான் காங்கிரசுக்கு இந்த கதி. இப்ப தமாக சார்பில் எந்த ஒரு போராட்டங்களையும் எதையுமே முன்னெடுக்கல, அதாவது அறிக்கை மட்டும்தானே விட்டுருக்காங்க, பெரிய அளவுல போராட்டங்கள் எதுவும் முன்னெடுக்கல. இதுக்கு காரணம் என்ன? மேடம், நாங்க தைரியமா இருக்கிறோம். ஏன்னா நாங்க சட்டப்பூர்வமா தான் பெருந்தலைவர் காமராஜருடைய சொத்துல மூப்பனாருக்கு நாங்க நினைவுகளும் கட்டணும். அது சட்டப்பூர்வமாகத்தான் கட்டி இருக்கோம், அரசு விதிப்படி தான் செஞ்சு இருக்கோம். அதனால இதை எடுக்கணும்னு சொல்ற பேடிகள் தான் தைரியமா போய் தொட்டு பார்க்கணும். நாங்க எதுக்கு போறான்னு எங்க மடியில கனம் இல்லைங்க, எங்க வழியில பயம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சட்டப்பூர்வமா அந்த இடத்த நாங்க தலைவர் மூப்பனாருடைய சமாதியை கட்டி அதுல எல்லா தலைவர்களும் வந்தாங்க, அரசியல் வேறுபாடு எல்லாம் வந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒருவேளை அந்த சமாதியை தொட்டு பார்க்கிறார்கள் என்று சொன்னால் காங்கிரஸ்ல இருக்கின்ற மூப்பனார் விசுவாசிகள் கிளர்ந்து அந்த கட்சியை விட்டு வெளியே வரக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி விடுவார்கள். அதனால்தான் பேச்சோட அவங்க நிக்கிறாங்களே தவிர அதை தாண்டி அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா சார். இப்ப அதே மாதிரி இப்ப காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த ஜி.கே. மூப்பனார் அப்படின்ற பெயரே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார்களா? மேடம், ஜி.கே. மூப்பனார் இருந்தது இந்த கார் உள்ளவும் கடல் நீர் உள்ளவும் தலைவர் மூப்பனாருடைய பெயரை காங்கிரசிலிருந்து யாராலும் நீக்க முடியாது. தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் என்று சொன்னால் தலைவர் மூப்பனார் தான். இன்னும் சொல்ல போனால் 1996ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஒரு தவறான முடிவை எடுத்து அதிமுகவோடு கூட்டு வைத்த போது தலைவர் மூப்பனார் அதிமுகவோடு கூட்டு வைக்க கூடாது என்று சொன்னார். ஆனால் அதை மீறி அன்றைக்கு இருந்த அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் சீதாராம் கேசரியும் பிரதமர் நரசிம்மராவும் அதிமுகவோடு கூட்டு வைத்தார்கள். தலைவர் மூப்பனார் காங்கிரஸை விட்டு வெளியே தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கி 15 நாட்களில் சைக்கிள் சின்னத்தையும் பெற்று மூப்பனாருக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது என்று புரிந்து கொண்ட கலைஞர் மூப்பனாருக்கு 20 நாடாளுமன்ற தொகுதிகளையும் 40 சட்டமன்ற தொகுதிகளையும் கொடுத்து அவர் முதலமைச்சர் ஆகிவிட்டார். மூப்பனார் அன்றைக்கு கொடுத்த வாக்குறுதி என்பது கலைஞரை நம்ப தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இல்லை. எனவே கலைஞர் திருந்தி விட்டார், நான் அவர் தவறு செய்தால் தட்டி கேட்பேன் என்று தலைவர் மூப்பனார் சொன்னார். கலைஞர் சொன்னார், தட்டி மட்டும் அல்ல குட்டியும் கேளுங்கள் என்று சொல்லி மக்களை இப்படித்தான் ஏமாற்றி 96 தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக ஆனார். ஆனால் முதலமைச்சரான அதே கலைஞர் மூப்பனாருக்கு பிரதமராகக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு தமிழர் இந்த தேசத்திற்கு பிரதமராகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தபோது மூப்பனார் பிரதமராகிவிட்டால் இது காங்கிரஸ் ஆட்சியாகிவிடும் என்று சொல்லி இடதுசாரிகளை எல்லாம் பிரித்து கடைசியில் தேவகவுடா பிரதமராவதற்கு வழிவகுத்தவர் டாக்டர் கலைஞர். இப்போ மூப்பனார் அவர்கள் வெளியே இவ்வளவு பெரிய விஷயமா தெரிகிறதற்கு குடந்தராமலிங்கம் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு ஒரு சர்ச்சை போது, இது உண்மைதானா? அதாவதுங்க, தலைவர் மூப்பனார் பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டர், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய தலைவர். தலைவர் காமராஜருடைய மறைவுக்கு பின்னால் 2 காங்கிரசும் இணைவதென்று முடிவெடுத்து இந்திரா காந்தியின் தலைமையிலே இணைந்த போது சென்னை கடற்கரையில இணைப்பு மாநாடு நடக்கிறது. அந்த இணைப்பு மாநாட்டிலே அன்னை இந்திரா காந்தி மேடையிலே வைத்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக தலைவர் மூப்பனார் அவர்களை அறிவிக்கிறார்கள். அதற்கு முன்னால் வரை பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸிலே தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவராக குடந்தை ராமலிங்கம் பொறுப்பிலே இருக்கிறார். அவரை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலே நடந்த சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் கருணாநிதியை எதிர்த்து குடந்தை ராமலிங்கத்தை தலைவர் காமராஜர் வேட்பாளராக நிறுத்தி தோல்வி அடைந்து விடுகிறோம். அதற்கு பின்னால் தான் இந்த இணைப்பு நடக்கிறது. இணைப்புக்கு பிறகு தமிழகத்திலே 77ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது மயிலாடுதுறை என்பது தலைவர் மூப்பனாருடைய சொந்த தொகுதி. அந்த சூழ்நிலையிலே நாடாளுமன்றத்துக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பொறுப்பு தலைவர் மூப்பனாரிடம் இருந்தது. தலைவர் மூப்பனார் தான் குடந்தை ராமலிங்கத்திற்கு அரசியல் எதிர்காலத்தை உருவாக்கி தந்து மயிலாடுதுறையிலே அவரை வேட்பாளராக போட்டியிட வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கியவர் தலைவர் மூப்பனார் தான். எனவே
குடந்தை ராமலிங்கத்தால் தலைவர் மூப்பனாருக்கு எந்த அரசியல் லாபமும் இல்லை. தலைவர் மூப்பனாரால் தான் குடந்தை ராமலிங்கம் முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினரானார். அதற்கு பின்னால் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவராக ஜெகவர பாண்டியன் நியமிக்கப்பட்ட போது அதனுடைய துணைத் தலைவர்களில் ஒருவராகத்தான் குடந்தை ராமலிங்கம் இருந்தாரே தவிர குடந்தை ராமலிங்கம் தலைவர் மூப்பனாரை அரசியல் அங்கீகாரம் பெற செய்கின்ற தகுதியோடு அவர் என்றைக்கும் இருந்ததில்லை. அப்படின்னா திருச்சி வேலுசாமி அவர்கள் சொல்வதெல்லாம் என்ன சார்? அவருக்கும் காங்கிரஸ்க்கும் தான் சார் என்னமா சம்பந்தம்? அவர் நாங்கெல்லாம் இணைப்புல சேர்ந்த போது காமராஜர் தொண்டர்கள் இந்திரா காந்தியின் தலைமையில் சேர்ந்த போது அவர் இந்த இயக்கத்துக்கு வரல, ஜனதா கட்சியில இருந்தாரு. அப்புறம் ஜனதா கட்சியை சேர்ந்த பா ராமச்சந்திரன் எல்லாம் மீண்டும் காங்கிரஸ்ல சேர்ந்த போது அதுலயும் அவர் வரல. அவர் சுப்பிரமணிய சாமியோட போயிட்டாரு. அதனால அவர் காங்கிரஸ் வரலாறு தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு வாயில வந்ததெல்லாம் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு ஏதோ ஒண்ணு கப்சா விட்டு பாக்குறாரு. தைரியம் இருந்தா அவர் என்னைக்காவது சொல்லட்டும், குடந்தை ராமலிங்கத்தால தலைவர் மூப்பனாருக்கு என்ன அரசியல் அங்கீகாரம் கிடைச்சது? குடந்தை ராமலிங்கம் எந்த வகையில தலைவர் மூப்பனாருக்கு உதவியா இருந்தார்? எந்த வகையிலும் தலைவர் மூப்பனாருக்கு உதவியாக குடந்தை ராமலிங்கம் இல்லை. அவர் இறந்து விட்டார். அவரை பற்றி விமர்சிப்பது நாகரிகம் அல்ல. கண்டிப்பா சார். பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.